வணக்கம் பானு. அதாவது பாத்தீங்கன்னாக்கா நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் மே மாதம் இறுதியில் துவங்கக்கூடிய மழையானது பார்த்தோம்னாக்கா செப்டம்பர் மாதம் இறுதி வரை மழை ஆங்காங்கே சாரல் மழையும் பெய்து வருகிறது. இந்நிலையில பார்த்தோம்னாக்கா இந்த ஆண்டு கடந்த 3 நாட்களாக கூடலூர், பந்தலூர், உதகை போன்ற தாலுகாக்களில் சாரல் மழையும் முதல் கனமழை வரை பெய்து வருகிறது. குறிப்பாக பார்த்தோம்னாக்க கூடலூர், பந்தலூர் ஆகிய 2 தாலுகாக்களிலும் தொடர்ந்து 3 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் பார்த்தோம்னாக்க ஆங்காங்கே மரங்கள் முறிந்து விழுந்தும் மற்றும் மண் சரிவு ஏற்பட்டு ஆங்காங்கே வெள்ள நீரும் புகுந்துள்ளது. இதனால் பார்த்தீங்கன்னாக்க தாழ்வான பகுதியில் அதிகமாக வெள்ள நீர் புகுந்துள்ளது. குறிப்பா பார்த்தோம்னாக்க பந்தலூர் பகுதியில் மிகவும் மழை அதிகமாக காணப்படுகிறதுனால பார்த்தோம்னாக்க அங்க அந்த தாழ்வான உள்ள பகுதியில் அந்த வீடுகளில் வெள்ள நீர் உள்ள புகுந்ததுனால அங்க இருக்கிற மக்களை அவர்களை மீட்டு அவர்களை பள்ளிகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் பாத்தீங்கன்னாக்கா சில இடங்கள்ல அதிகமாக மழை பெய்து வருகிறது. இதனால் பாத்தீங்கன்னாக்கா மாவட்ட நிர்வாகம் உத்தரவின் பேர்ல எங்கெங்க மழை அதிகமாக காணப்படுகிறதோ அதை மட்டுமின்றி வீடுகளில் தண்ணீர் புகுந்துள்ளதோ அவர்கள் உடனடியாக மாவட்ட நிர்வாகத்துக்கு தகவல் தெரிவித்தால் அவர்கள் அந்த பகுதிக்கு தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறையினர் அந்த பகுதிக்கு சென்று அந்த பகுதியில் உள்ள மக்களை மீட்டு அவர்களுக்கு பள்ளிகளில் தங்க வைக்கப்பட்டு வருகின்றனர். மேலும் மழைநீர் தேங்கியுள்ள பகுதியில் யாரும் சென்று அவர்கள் அந்த தண்ணி எடுப்பதற்கோ அங்கு போய் அவர்கள் அந்த புகைப்படம் எடுப்பதோ போன்ற செயல்களை ஈடுபட வேண்டாம் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளனர். மேலும் இன்று பார்த்தோம்னாக்கா கூடலூரும் மற்றும் பந்தலூர்ல மழை பெய்து வருகிறது. உதகையில் நேற்று வரை சாரல் மழை பெய்து வந்த நிலையில இன்று மழையின் தாக்கம் குறைவாக காணப்படுகிறது. எனவே பார்த்தோம்னாக்க இன்று கூடலூர், பந்தலூர் போன்ற பகுதிகளில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று ஒரு நாள் மட்டும் மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவின் பேர்ல இன்று ஒரு நாள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ஸ்காட்.